பல்வேறு செய்திகளை இன்று நாம் அலச இருக்கிறோம் நேர்களே. அதில் முதலாவதாக பிரதானமாக தமிழக முதலமைச்சருடைய இலாக்காக்கள் நிதி அமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி நேற்று இரவு நமக்கு கிடைத்தது. அதுதான் இன்றைய பிரதான செய்தியாகவும் இருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர்ந்து முதலமைச்சராக அவர்தான் தொடர்வார் என்றும், ஆனால் அவர் வகித்துக் கொண்டிருந்த இலாக்கா பொறுப்புகள் பொதுத்துறை, பொது நிர்வாகம், IAS, IPS, IFS போன்றவை, அதே போல உள்துறை, காவல்துறை, இது போன்ற துறைகளுடைய பொறுப்பு அமைச்சராக தற்போது அந்த இலாக்காக்களுடைய பொறுப்பாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இருக்க போகிறார் என்பதுதான் நேற்று வந்திருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையிலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்புடைய ஒரு சாராம்சமாக இருக்கிறது. அதையும் தாண்டி கேபினெட் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய அமைச்சரவை கூட்டங்கள் நடந்தால் அதற்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் தலைமை வகிப்பார் என்பதுதான் அந்த ஒரு அறிவிக்கையாக இருக்கிறது. இப்போ இதுல எழக்கூடிய சில கேள்விகள் மலன் சார் பார்த்தோம்னா, முதலமைச்சருக்கு பொறுப்புகள் அப்படின்னு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது இலாக்காக்கள் அவங்களுக்கு கீழே எதுவும் இல்லை, பட் அவங்க தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி வரும்போது இப்போ ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பணிகள் அப்படின்னு நம்ம மொத்தமா பார்க்கும்போது பொதுத்துறை, காவல்துறை அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோடைய ஹெட், கேபினெட் மீட்டிங்ல அவங்க தான் தலைமை வகிப்பாங்க. இதெல்லாம் தான் நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய புரிதல். பட் இது எல்லாமே இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மாற்றப்படுகிறது. அப்போ இலாக்கா இல்லாத முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய அதிகாரங்கள் இல்ல பொறுப்புகள் என்னவாக இருக்கும்? அதாவது நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சருக்கு இன்னென்ன இலாக்காக்கள் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு வரையறையும் கிடையாது. முதலமைச்சர் எந்த இலாக்காக்களை தன்னிடம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இலாக்காக்களை வைத்துக்கொள்ளலாம். உதாரணமாக நிதித்துறையை வைத்துக்கொண்ட முதலமைச்சர்கள் உண்டு, வேறு சில துறைகளை வைத்துக்கொண்ட முதலமைச்சர்கள் உண்டு. இந்த முறை முதலமைச்சர் அவங்ககிட்ட இருந்தாலும் மிக முக்கியமான துறைகள் என்று பார்த்தால் காவல்துறை, உள்துறை, அது பொது நிர்வாகம், இது மூன்றும் மிக முக்கியமான துறைகள். மற்றபடி IAS, IPS, IFS அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அல்ல. இதில் இப்போது முதலமைச்சர் அந்த துறைகளை நிதியமைச்சரிடம் அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்முடைய அரசமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சர் என்பவர் தான் அமைச்சர் குழுவினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸினுடைய தலைவர். அவர் தான் ஆளுநருக்கும் அமைச்சர் குழுவுக்கும் இடையில் செயல்படக்கூடிய ஒரு அங்கமாக அவர் தான் இருக்கார். அவர் தான் சில முடிவுகளை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கிற முடிவுகளை ஆளுநருக்கு தெரிவிக்க கடமைப்பட்டவர். அவர் அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் இருக்குது. சில இந்த சட்டங்கள் தவிர இந்த ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸில் முதல்வருக்கு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கு. சில நிதி அந்த பில்ஸ் எல்லாம் சில இது அவர் கையெழுத்திட்டால் தான் அது செல்லுபடி ஆகும் என்ற விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த பொறுப்புகளெல்லாம் இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவருக்கு அவருக்கு முக்கியமான பொறுப்பு என்பது ஆளுநரோடு தொடர்பில் இருப்பது. அதை அவர் தொடர்ந்து செய்து வருவார் என்று ஒரு குறிப்பிட்ட இலாக்காக்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லும்போது மோர் ஆஃப் அன் அட்வைசரி ரோல்னு சொல்லலாமா? இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவைக்கு ஒரு வழிகாட்டுதல் வழங்கக்கூடிய நபராக, ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய நபராக, அவரை கேட்டு முடிவுகள் எடுக்கப்படக்கூடிய ஒரு நபராக தற்போது டைரக்டான இலாக்காக்கள் இல்லைனாலும் அப்படி ஒரு பவர் சென்டரா முதலமைச்சர் இருப்பாங்க. அவங்க இப்போ நேற்றுக்கு வந்திருக்கிற அறிவிப்பின்படி அவங்க அமைச்சரவை கூட்டங்களில் பங்கேற்க மாட்டாங்க. அப்படி என்கிற போது, ஆனால் அவருக்கு அமைச்சரவை கூட்டங்களுடைய முடிவுகள் அவருக்கு தெரிவிக்கப்படும் என்று நான் நினைக்கிறேன். சீஃப் மினிஸ்டர் தான் she will communicate with the governor. It's the principal contact between the council of ministers and the governor. நம்முடைய அரசமைப்பு சட்டப்படி கவர்னர் தான் மாநில அரசினுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் நடைமுறையில் முதலமைச்சர் தான் அதனுடைய இது எடுக்கிறார். அதாவது அவர் ஒரு டிஜூர் என்று சொல்கிறத அந்த கவர்னர் ஒரு டிஜூர் சீஃப், இவங்க ஒரு டிஃபேக்டோ சீஃப். அது இப்போ இரண்டும் ஒன்றாக ரொம்ப நெருங்கி வரக்கூடிய, ஃபியூஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாக நான் பார்க்கிறேன். தற்போது இது குறித்து இன்னும் சட்ட விளக்கங்களை பெறுவதற்காக நம்மிடையே மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு விஜயன், நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு மிக்க நன்றி. இந்த ஒரு நேற்று வந்திருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையுடைய அறிவிப்பு பார்த்தா அரசியல் சாசன சட்டப்பிரிவு 166(3)க்கு கீழே கொடுத்திருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட ரீதியாக இது என்ன மாதிரியான ஒரு அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த ஒரு கிளாஸ் விளக்க முடியுமா திரு விஜயன்? அதாவது நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு வரதுதான்,
சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் இல்லாம கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து இயங்க முடியாது. சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து தான் இலாக்காக்கள் யார் யாருக்கு என்னங்கிறத செய்ய முடியும். சீஃப் மினிஸ்டர் சொல்லி தான் கவர்னர் கேட்க முடியும். இப்ப ஈவன் நீங்க ஒரு பாடன் பவர் கூட கவர்னர் சொந்தமா தனியா எடுக்க முடியாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர் as a ஹெட். அதனால நான் சொன்ன அந்த முதல் கருத்து சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ் அவசியமா வேணுங்கிறத இந்த ரிலீஸ் வந்து தெளிவாக காட்டுகிறது, இந்த பிரஸ் ரிலீஸ். இதுல ரெண்டாவது விஷயம் என்னன்னா 166(3) அப்படிங்கிறது பிசினஸ் ரூல்ஸ். அந்த பிசினஸ் ரூல்ஸ்ங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ பவர். அந்த ரூல்லயே கூட சீஃப் மினிஸ்டருடைய அட்வைஸ்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. அப்புறம் மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சொந்த அதிகாரத்துல அதை செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல் சொல்லுது. இண்டிபெண்டா கவர்னர் செய்ய முடியாதுங்கிறது தான் விளக்கம். அப்புறம் மூன்றாவதா வந்து ஒரு விஷயம் இருக்கு இதுல. அந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாம வந்து சீஃப் மினிஸ்டர் இப்ப அட்வைஸ் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வருகின்ற செய்தி 22ஆம் தேதி செப்டம்பர் முதல் அவங்க கிரிட்டிக்கல் இல்லா இருக்கிறாங்க. கிரிட்டிக்கலி இல்லா இருக்கிறவங்க அவங்களால பேச முடியுமா, பேசினாங்களா, எழுதினாங்களா, கையெழுத்து போட்டாங்களா, எப்படி எவ்வாறு எந்த ஒரு மெத்தட்ல இந்த அட்வைஸ் வழங்கினாங்க அப்படின்னு இது வந்து ரொம்ப சைலண்டா இருக்கு. அதனால இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அட்வைஸ் பண்ணாங்கிறத ஒரு எவிடன்ஸ் மூலமோ முகாந்திரமா காட்டாம மேலெழுந்த வாரியாக சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ்ங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ரிக்குவயர்மெண்ட்டுக்காக 2 வரி சேர்த்துக்கிறதுனால கான்ஸ்டிடியூஷன் கம்ப்ளை பண்ணதா ஆகாது. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் மாளிகையில இருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வருதுன்னா ஆளுநர் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அவர் சொல்றாரு சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ்ல நான் செயல்பட்டேன்னு சொல்றாருன்னா நம்ம அதே ஒரு முக்கிய விஷயமா இதுல எடுத்துக்க முடியாதா? இட் இஸ் தி கவர்னர்ஸ் ஓன் வேர்ட்ஸ் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு சட்டத்துல யாரு என்னென்ன அத்தாரிட்டியா இருக்கிறாங்க, அதனால அவங்க வந்து தவறு செய்ய மாட்டாங்க இல்ல கான்ஸ்டிடியூஷனை வந்து வயலேட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியா இருந்தாலும் அவருக்கு பவர் தனியா இண்டிபெண்டா எக்ஸசைஸ் பண்ணல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பவர் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இப்போ கவர்னர் வந்து முதலமைச்சர் ஆலோசனையின் பேர்ல செயல்படணும்ங்கிறது அரசியல் சாசன சட்டம். நீங்க சொன்னது போல முதலமைச்சர் ஆலோசனையின் செயல்படி செயல்படுகிறாரா இல்லையாங்கிறது கவர்னர் தானே சொல்லணும். அவரே சொல்லிட்டாரு. அதுக்கு மேல நம்ம ஆதாரங்கள் இது வந்து தெல்ல தெளிவா ஒரு விஷயம் என்னன்னா முதலமைச்சர் வந்து கிரிட்டிக்கலி இல். நம்ம வந்து மற்ற வேற எந்த ஒரு பாலிடிக்ஸ் இதுல போக வேண்டாம். ஷீ இஸ் கிரிட்டிக்கலி இல் ஃப்ரம் 22nd September. She cannot speak. She cannot understand and give advice either orally or in writing. So chief minister உடைய அட்வைஸ் பண்றாங்க. அவர்கள் வந்து பேச முடியாது அப்படிங்கறதோ எழுத முடியாது அப்படிங்கறதோ எந்த ஒரு இடத்துலயும் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் அதிகாரப்பூர்வமா வரலன்னா அப்ப இருக்குன்னு அர்த்தம் உண்டு. எப்படி அதிகாரப்பூர்வமா வரும்? இல்லைங்கிறது அதிகாரப்பூர்வமா இல்லைன்னா இருக்குங்கிறதுக்கு எப்படி அதிகாரப்பூர்வம்? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கவர்னர் வந்து இப்ப நார்மலா நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துல ஒரு ஸ்டாம்ப், ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்றாரு. அவருக்கு ஒரு நிர்பந்தம் மேல இருந்து என்ன நிர்பந்தமோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. நான் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு த பாலிடிக்ஸ். என்ன சிம்பிளா கான்ஸ்டிடியூஷன்ல மட்டும் கொஸ்டின் கேட்டீங்கன்னாக்கா கவர்னர் இந்த ரிலீஸ் வந்து இது அவ்வளவு நம்பகத்தன்மை வாய்ந்த ரிலீஸே அல்ல. ஏன்னா சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. ரைட். இதுல இன்னும் மேலும் பல விஷயங்கள் வந்து முன் வரணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை முன்வைக்கிறீங்க. அரசியல் சாசனப்படி இதுல வந்து மேலும் ஆதாரங்கள் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை முன்வைக்கிறீங்க. நன்றி திரு விஜயன், இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு. அவருடைய வியூவை எப்படி பார்க்கறது? அதாவது இதுக்கு 2 விஷயம் இருக்கு. இதுல வந்து ஒரு ப்ரீசிடென்ஸ் இருக்கு. எம்ஜிஆர் வந்து உடல்நலம் குன்றி இருந்த போது அப்போ வந்து குரானா வந்து கவர்னராக இருந்தார். அப்போ வந்து நெடுஞ்செழியன் இடத்துல இதே போல் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அப்போது வந்து எம்ஜிஆர் எப்படி சொன்னார் என்ற ஒரு கேள்வி வந்து எழுந்தது. எம்ஜிஆர் வந்து அவருக்கு அந்த ஸ்ட்ரோக் வருவதற்கு முதல் நாள் வந்து நெடுஞ்செழியனிடம் சொன்னார், சீஃப் செக்ரட்டரிகிட்ட சொன்னார், சீஃப் மினிஸ்டரோட பர்சனல் செக்ரட்டரிகிட்ட சொன்னாருன்னு அந்த 3 பேரும் வந்து அவங்க வந்து அஃபிஷியலாக ஒரு நோட் தயாரித்து கவர்னருக்கு கொடுத்ததற்கு பிறகு அது வந்து செல்லுபடி ஆகுமா, வாய்மொழியாக சொன்ன ஒரு விஷயம் வந்து செல்லுபடி ஆகுமா என்கின்ற ஒரு கேள்வியை வந்து எழுந்தது. அப்போது அட்வொகேட் ஜெனரலாக இருந்த கிருஷ்ணமூர்த்தியிடம் வந்து கவர்னர் வந்து அதை ரெஃபர் பண்ணார்.
கான்ஸ்டியூஷனில் ஆன் தி அட்வைஸ் ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர் என்று தான் சொல்லியிருக்கு, ரிட்டர்ன் அட்வைஸ் என்று சொல்லலை. அதனால் ஓரல் அட்வைஸ் செல்லுபடி ஆகும் என்று அட்வொகேட் ஜெனரல் கொடுத்த அந்த அடிப்படையின் பேரில் அதை எடுத்துக்கொண்டார். அந்த ப்ரீசிடென்ஸ் ஒன்று இருக்குது. இரண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு மெடிக்கல் புல்லட்டின்லேயும் முதலமைச்சர் வந்து பேசும் தகுதியை இழந்து விட்டதாகவோ, பேசும் திறனை இழந்து விட்டதாகவோ, அல்லது நினைவு தப்பி விட்டதாகவோ வந்து எந்த ஒரு புல்லட்டின்லையும் சொல்லலை. அப்படி இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு விஜயன் கேட்குறாரு. இருந்திருந்தால் அதை அவங்க சொல்லியிருப்பாங்க. அது இல்லை என்பதனால தான் அவங்க சொல்லலை. இப்போ வந்து அவங்க மற்ற விஷயங்களை வந்து ஏன் சொல்லலை? அவங்களுக்கு வந்து முதுகு வலி இல்லை, அவங்களுக்கு வந்து கால் வலி இல்லைன்னு ஏன் அவங்க சொல்லலைன்னா அது இல்லை. அது இருந்திருந்தால் அவங்க வந்து இப்போ எப்படி அவங்க வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட்டில் இருக்காங்கங்கிறத அவங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்களுக்கு எது பிரச்சனையோ அதை வந்து அவங்க மெடிக்கல் புல்லட்டினில் சொல்லியிருப்பாங்க. அப்படி மெடிக்கல் புல்லட்டினில் சொல்லவில்லை என்பதே வந்து அவங்க வந்து அந்த நிலையில் இல்லை என்பதனுடைய அடையாளம் தான். அவங்க பேசக்கூடிய நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்று தான் அதை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் இதை திருப்தி அடைய வேண்டியவர் யார் என்று கேட்டால் கவர்னர் தான். அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணாங்க. அதை வந்து கவர்னர் அந்த விஷயத்தில் வந்து இஃப் ஹி இஸ் கன்வின்ஸ்ட் தட் ஷி ஹஸ் கம்யூனிகேட்டட், அதோட அது வந்து முடிஞ்சு போய்விட்டது. அதுவும் தவிர இப்போ வந்து சீஃப் மினிஸ்டருடைய அதிகாரங்களை வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர சீஃப் மினிஸ்டர் மாற்றப்படவில்லை. அதனால் வந்து இதில் ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருப்பதாக தெரியல, சட்ட குழப்பமோ சிக்கலோ இருப்பதாக நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க. நிச்சயமாக இதில் ஒரு பக்கம் நிர்வாக ரீதியாக என்ன மாதிரியாக, சட்டப்படியாக என்ன மாதிரியாக இந்த நடவடிக்கையை பார்க்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் நாம் பேசிக் கொண்டிருக்க, அரசியல் ரீதியாகவும் இதற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதை வரவேற்றிருக்கிறார். பல்வேறு மற்ற கட்சி தலைவர்களுமே கூட இது ஒரு குழப்பத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்று தொல் திருமாவளவன் உட்பட பல தலைவர்கள் நேற்று குறிப்பிட்டிருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. அரசியல் ரீதியாக இந்த இலாகா மாற்றம் என்பதை எப்படியாக பார்க்கப்பட போகிறது? திரு விஜயன் எழுப்பிய கேள்விகளுக்கும் திரு மாலன் கூறிய கருத்துக்களுக்கும் கூட இன்னும் சில விளக்கங்களை பெற முயற்சி செய்வோம். முதலமைச்சருடைய இலாக்காக்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு, நிதி அமைச்சர் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இன்றைய பிரதானமான செய்தி. முதலமைச்சருடைய உடல்நலம் காரணமாக நிர்வாகத்தில் எந்த ஒரு குழப்பமும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் நேற்று ஒரு அறிவிக்கை மூலம் இந்த ஒரு முடிவை தெரிவித்திருக்கிறார். இதில் பல்வேறு கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. சற்று முன் வழக்கறிஞர் விஜயன் அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார். முதலமைச்சரின் ஆலோசனையின் பேரில் என்றால் அந்த ஆலோசனை எவ்வாறு வழங்கப்பட்டது, எப்படி வழங்கப்பட்டது என்பது போன்ற கேள்விகளும் இதில் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நம்மிடையே முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு முருகன் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து சில விளக்கங்களை கேட்க முயற்சி செய்யலாம். வணக்கம் திரு முருகன், நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. இதுல ஒரு சில அடிப்படையான நிர்வாக ரீதியான கேள்விகள் இருந்து நான் துவங்க விரும்புறேன். அதுக்கப்புறம் சில சட்ட ரீதியான விஷயங்களுக்கு வருவோம். முதலமைச்சருடைய இலாக்காக்கள் நிதி அமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, முதலமைச்சர் என்ற பொறுப்பு இன்னும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடம், செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் எந்த இலாக்காக்களும் இல்லைன்னு சொல்லும்போது நிர்வாக ரீதியா அவர்களுடைய அதிகாரங்கள் தற்போது என்ன, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, எந்தெந்த விஷயங்களில் முதலமைச்சருடைய ஆலோசனைகள் தேவைப்படும்? திருமுருகன். அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயும் சரி, நம்மளுடைய நாட்டினுடைய அரசியல் கட்டமைப்பிலும் சரி, என்ன நடக்குதுங்கிறத நல்ல தெளிவா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதுல ஆச்சரியமே வர முடியாது. முதலமைச்சர் என்பவர் எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் முதலமைச்சர் அவர்கள் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்போலியோ அப்படின்னு ஒண்ணு நம்ம ஏத்துக்கிட்ட மாதிரி சிஎம் வித்தவுட் எனி போர்ட்போலியோஸ் கூட இருக்க முடியும். அவங்க எல்லாருக்கும் தெரியும். இத வந்து அப்படியே ஏத்துக்கிட்டு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் படி கவர்னர் அவர்கள் முதல்வராக இவர் பொறுப்பேற்றதை தொடர்வார். ஆனால் அவர் செய்து வந்த வேலையை சம்பந்தப்பட்ட இலாகாக்களை பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒப்படைக்கிறோம் என்று ஒரு தெளிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. இதுல சந்தேகம் எழுப்புறதோ கேள்வி எழுப்புறதோ தேவையில்லாத விஷயம். முக்கியமான காரணம் என்னன்னா, இம்மொபிலைஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட், ஆஸ்பத்திரியில இருக்க காரணத்திற்காக அன்றாட வேலைகளை கவனிப்பதற்காக முதல்வரின் ஆலோசனைப்படி இது செய்யப்படுகிறதுங்கிறதா வாசிக்க வேண்டிய விஷயம். இதுக்குள்ள புகுந்த ஒரு கேள்வி, ஆலோசனை எப்படி எடுத்தாங்க, அவங்க எப்படி பேசினாங்க? தேவையில்லாத சர்ச்சைகளில் நாம் ஈடுபட தேவையில்லை. அதாவது அதிமுகவின் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா கட்சி தொண்டர்களும் முதல்வர் என்று இவரை ஏற்றுக்கொண்டுள்ளபடி அதை மாற்ற வேண்டிய காரணம் வந்து அவங்களுக்குள்ளே வரணும். நாம வெளியே இருந்துகிட்டு இதை சொல்ல வேண்டியதில்லை. இப்ப இதுவரைக்கும் என்ன சொன்னீங்க, ஒர்க் பாதிக்கிறீங்க, அதை சால்வ் பண்ணியாச்சு.
எல்லோரும் அமைதியாக இருந்து. திரு விஜயன் அவர்கள் சற்று முன் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார், மூத்த வழக்கறிஞர், நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அவர் நிச்சயமா ஒரு அரசியல் ரீதியா பார்க்கும்போது, ஆட்சி ரீதியா பார்க்கும்போது 2/3 ஆஃப் தி எம்எல்ஏஸ் உடைய ஆதரவு முதலமைச்சருக்கு இருக்கிறது. அவர்தான் முதலமைச்சராக தொடர்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மெஜாரிட்டி பெற்றிருக்கக்கூடிய தலைவரா இருக்காங்க. பட் அதை தாண்டி அவர் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, முதலமைச்சர் ஆலோசனைப்படி இந்த விஷயம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆலோசனை எப்படி வழங்கப்பட்டதுன்னு அவர் கேட்கிறார். விஜயன் ரொம்ப எனக்கு நெருங்கிய நண்பர், பெரிய புத்திசாலி. அவர் இப்ப கவர்னரை கொஸ்டின் பண்றாரு, முதல்வரை கொஸ்டின் பண்ணல. கவர்னர் சார், நீங்க முதல்வருடைய ஆலோசனைப்படின்னு உங்க பிரஸ்ல உங்க கவர்னர் மாளிகையில இருந்து அறிக்கை வந்திருக்கு, சரியாதான் ஆலோசனை பண்ணீங்களா அப்படின்னு கேக்குற மாதிரி. கவர்னர் போய் பார்த்தோம்னா நீங்க நேர்ல பாத்தீங்களா, போட்டோ வெளியிடுங்க. இந்த மாதிரியான வாதத்தை நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இப்பொழுது அவசர தேவையான அன்றாட வேலைகளை கவனிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மட்டும்தான் நாம் கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ரைட். சோ இதுல ஒரு சட்ட ரீதியான விஷயங்களின்படி நீங்க சொன்னது போல சட்டமன்றத்தில் முதலமைச்சருக்கு முழு அதிகாரமும் இருக்கிறது. அதே போல ஆளுநரும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி திரு முருகன், உங்களுடைய இந்த விஷயத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. சோ இதுல இரண்டு வெவ்வேறு கருத்துக்கள் நம்ம வரதை பார்க்க முடிகிறது. அதை தாண்டி அரசியல் ரீதியாகவும் இந்த விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் எழுந்துள்ளது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஒரு இலாக்கா மாற்றம் குறித்து தெரிவித்திருந்த கருத்துக்கள் என்ன என்பதை தற்போது பார்த்து விடலாம். முதல்வர் அவர்களுடைய பொறுப்பை ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கியிருப்பது நிர்வாக வசதிகளுக்காக வழங்கியிருக்க முடியுமே தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் விசேஷமாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அழுத்தத்தின் காரணமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அது ஏமாற்று வேலையாகத்தான் இருக்க முடியும். இது அப்படி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. நிர்வாக வசதிகளுக்காகத்தான் கொடுத்திருக்க முடியும். முதல்வர் அவர்கள் வகித்து வந்த பொறுப்புகள் அனைத்தையும் நிதி அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வகிப்பார், அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் என்று ஆளுநர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் மனப்பூர்வமாக வரவேற்கிறது. இதுவரை நிலவி வந்த பல்வேறு குழப்பங்களுக்கு இது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. இதுதான் ஆட்சி நிர்வாகத்தை தேக்கமின்றி நடத்தி செல்வதற்கான ஒரு மாற்று ஏற்பாடு என்று கருதுகிறோம். இந்த கோரிக்கையைத்தான் விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்தில் முன்வைத்தது. விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை நிறைவேறக்கூடிய வகையில் ஆளுநர் அவர்களின் அறிவிப்பு அமைந்திருப்பதை மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஒரு மாற்று ஏற்பாடாக முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அவருடைய இலாக்காக்கள் அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களிடம் வழங்கப்பட்டிருப்பது ஏற்புடைய வரவேற்கக்கூடிய ஒன்று. நிர்வாகத்தில் தடங்கல்கள் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு முறையாக சென்றடைய இயல்பான ஒரு நிர்வாகம் நடந்திட இந்த ஏற்பாட்டினை முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு செயல்பாட்டை நேற்று ஆளுநர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவிக்கையை கட்சி வேறுபாடு இல்லாமல் கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே வரவேற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதுல சட்ட ரீதியான சில கேள்விகள் எழுப்பப்பட்டு அதற்கு சில விளக்கங்களையும் நம்ம பெற்றோம். ஆனா அரசியல் ரீதியா பார்க்கும்போது ஒட்டுமொத்த ஒற்றுமை எல்லாரும் கிட்டத்தட்ட வரவேற்றிருக்காங்க. இது இந்த மாதிரியான ஒரு இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் வேண்டும் என்று கேட்ட திமுக சார்பில் திரு ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்கிறார், திருமாவளவன் அவர்கள் வேண்டும்னு கேட்டார், வரவேற்றிருக்கார். இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்டே வேண்டாம்னு சொன்ன காங்கிரசும் பிஜேபியும் கூட இதை வரவேற்றுதான் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் பார்க்க முடியுது. ஸோ அரசியல் தளத்துல ஒரு சமகருத்து தான் இதுல நிலவுது அப்படின்னு. இது அரசியல் ரீதியாக பல கேள்விகளுக்கு அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து விட்டது. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது இந்த அறிக்கை வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும், ஒரு இன்டரிம் ஏற்பாடு வேண்டும் என்று அவர் கேட்டிருந்தார். அப்போது அதை போல வேறு பல தலைவர்களும் கேட்டிருந்தாங்க. திருமாவளவன் வெவ்வேறு விதமான நிலைகளை அவர் பேசியிருந்தார். வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லி வந்தாங்க. இப்போ இதில் என்ன விஷயங்களெல்லாம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று இந்த புதிய முதலமைச்சரா, தற்காலிக முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் இதில் விடையளிக்கப்பட்டு விட்டது.
இரண்டாவது, அதிமுகக்குள்ளேயே இதை குறித்து ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறார்கள். அங்கு வந்து ஒரு பனிப்போர் நடக்கிறது, அதிகார போட்டி நடக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வந்தன. இப்போது அதற்கும் இது வந்து பதில் சொல்லப்பட்டாகிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல கேள்விகளுக்கு இது விடையளிக்கப்பட்டு விட்டதுனால வந்துட்டு இந்த முடிவு வந்து அரசியல் ரீதியாகவும் மேலே வந்து வதந்திகளை பரப்பவும் வம்பளப்பதற்கும் இடமில்லாத ஒரு முற்றுப்புள்ளியை வந்து இந்த முடிவு வைத்திருக்கிறது. இதிலேயே கூட வந்து ஸ்டாலின் இதை வரவேற்றிருக்கிறார். கருணாநிதி அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லுகிறார் என்கின்ற ஒரு கேள்வி இன்னமும் பாக்கி இருக்கிறது. இன்னைக்கு அதுல ஒரு விளக்கமோ ஒரு அறிக்கையோ அவர் கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்று இரவு இந்த நிமிடம் வரை அது பாக்கி இருக்கிறது. புரியல. இந்த நிமிடம் வரை அது பாக்கி இருக்கிறது. அது இல்ல, of course அதுல வந்து அவர் ஒரு கருத்தை தெரிவிப்பார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பட் நிச்சயமா இதுல இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது போல பல்வேறு கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பட் அதை தாண்டி இன்றைய நாளிதழ்களில் வந்திருக்கக்கூடிய அரசியல்கள் நம்ம பார்க்கும்போது வேறு சில கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. குறிப்பா வந்து இப்போ அடுத்து இந்த ஆட்சி முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சவால்னு பார்த்தா இந்த உள்ளாட்சி தேர்தலை அடுத்து தள்ளி நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அக்டோபர் 24ஓட இப்போ இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய பவர்ஸ் வந்து நிறைவு பெறுகிறது. அந்த உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளுடைய பவர்ஸ் வந்து முடிகிறது. அப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இதுக்காக ஸ்பெஷல் ஆபீசர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு அவசர சட்டம் மூலமா தான் அதை செய்ய முடியும். ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அந்த விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு சவால் அடுத்து இருக்கிறது. இப்போ ஒரு அவசர சட்டம் போட வேண்டும் என்று சொல்லும்போது அதற்கு வந்து ஒரு அமைச்சரவை கூட்டம் கூடி அமைச்சரவை அந்த முடிவை எடுக்க வேண்டும். அதற்கு பிறகு முதலமைச்சருடைய ஆலோசனை கவர்னருக்கு தெரிவிக்கப்பட்டு கவர்னர் அந்த அவசர சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு இருக்கு. சோ இந்த ப்ராசஸ்ல அடுத்தது இந்த ஒரு இலாக்கா மாற்றத்தினால் இது ஸ்மூத்தா தான் போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா, இல்ல மேலும் சில சிக்கல்கள் எழக்கூடுமா? இல்லை, அதில் ஒரு டெக்னிக்கலான ஒரு கொஸ்டின் இருக்குது. அது வந்து அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கான நடைமுறைகள் வந்து அந்த அவசர சட்டத்தை முதல்ல வந்து அந்த சட்டத்துறை வந்து வடிவமைத்து கொடுக்கும், அதை டிராஃப்ட் பண்ணி கொடுக்கும். சட்ட அமைச்சர் அது எந்த இலாக்கா தொடர்பானதோ அந்த இலாக்காவினுடைய அமைச்சருக்கு அனுப்பப்படும். பிறகு அந்த அமைச்சர் வந்து அதை முதலமைச்சருக்கு அனுப்புவார். முதலமைச்சர் கையெழுத்திட வேண்டும். கையெழுத்திட்டதற்கு பிறகு அதை ஆளுநர் வந்து அவசர சட்டமாக அறிவிப்பார். இதுதான் அதில் இருக்கக்கூடிய நடைமுறை. இப்போ வந்து 24ஆம் தேதி நள்ளிரவோடு இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இது முடிந்து விடுகிறது. உயர்நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து சிறப்பு அதிகாரிகளை நியமித்து தனி அதிகாரிகளை நியமித்து இந்த இதை நடத்துங்க என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் இப்போ வந்து 24ஆம் தேதிக்கு யார் கையெழுத்து போட போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு 2 வாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் முதலமைச்சருடைய உடல்நலம் தேறி வருகிறது என்ற செய்திகள் வரக்கூடிய தருணத்தில் ஒருவேளை அவர் வந்து கையெழுத்திடக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வந்திருப்பார் என்று சொன்னால் அப்போது கையெழுத்திடலாம். ஒருவேளை இப்போதே கூட அவர் கையெழுத்திடக்கூடிய ஒரு நிலையில் கூட இருக்கலாம். அது வந்து ஆளுநர் மாளிகைக்கு அந்த நோட்டிபிகேஷன் அவங்களே அனுப்பிடலாம். அதுலேயும் இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் ஆளுநர் தான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஆளுநர் இப்போது எப்படி ஒரு ஆலோசனை பெற்றுக்கொண்டாரோ அதே ஒரு வகையில் நினைக்கிறேன். அதனால அந்த நேரத்திலையும் அது ஒரு தடங்கள் இல்லாமல் கடந்து செல்லும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். டெக்னிக்கலி அதில் ஒரு இஷ்யூ இருக்கு, ஆனால் அது வந்து கடந்து சென்றும் அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு இஷ்யூ இல்லை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ தற்போது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் சீரான நிர்வாகம் தொடர்வதற்கான ஒரு ஏற்பாடாக, பல குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே இதை வரவேற்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. நிச்சயமாக தமிழகத்துடைய நிர்வாகம் சீராக தொடர்ந்து நடக்க வேண்டும். அதுல மக்களுக்கு அடுத்தடுத்து செய்யப்பட வேண்டிய விஷயங்களில் எந்த ஒரு தாமதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதன் அந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்படி ஒரு ஏற்பாடே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக எது எப்படி இருந்தாலும் முதலமைச்சர் விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி கோட்டைக்கு திரும்பி தன்னுடைய பணிகளை தன்னுடைய இலாக்காக்களை தானே தொடர்ந்து செய்வதற்கான பிரார்த்தனைகளில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர்களும் சரி பொதுமக்களும் சரி பல்வேறு தரப்பினர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே ஒரு நம்பிக்கையோடும் வாழ்த்துக்களோடும் தற்போது இந்த பகுதியை நாம் நிறைவு செய்வோம் நேயர்களே. நேற்று விஜயதசமி திருவிழா தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட வட இந்தியாவில் தசரா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி துவங்கி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துவங்கி அதேபோல் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வரை தசரா பண்டிகைகளில் கொண்டாட்டங்களில் பல்வேறு தலைவர்கள் பங்கெடுத்து நேற்று அந்த மக்களோடு அந்த பண்டிகைகளை இணைந்து கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் நாம் நேற்று பார்த்தோம். அதில் முக்கியமாக லக்னோவில் நடைபெற்ற ஒரு தசரா திருவிழாவில் ராம் லீலா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வருடமும் வட இந்தியாவில் நடத்துவது போன்ற ராமர் ராவணனை கொன்றதற்கான ஒரு
விழாவை மீண்டும் அவர்கள் அரங்கேற்றி ராவணனுடைய உருவ பொம்மையை எரிப்பது மூலம் ஒரு பெரிய கொண்டாட்ட நிகழ்வை நடத்துகிறார்கள் வட இந்தியாவில். அதில் நேற்று பிரதமர் மோடி லக்னோவில் பங்கேற்றிருக்கிறார். அதுல அவர் அதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம வருஷம் ராவணனை வந்து ஒவ்வொரு வருடமும் ராமரை அவனை கொன்றதுக்கான நினைவா நம்ம கொண்டுகிட்டே இருக்கோம் ராவணனை திரும்ப திரும்ப. ஆனா அது ராவணனை கொல்றது இல்ல. ஒவ்வொரு வருடமும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்டவைகளை நாம் நீக்க வேண்டும். இந்த வருடம் நம்ம வந்து ஏழ்மையை ஒழிப்போம், இல்லை வந்து கல்லாமையை ஒழிப்போம் என்பது போன்ற ஒரு விஷயத்திற்கான ஒரு அடையாளமா நம்ம ராவணனை வச்சுக்கணும். முக்கியமா இந்த வருஷம் அந்த தசரா திருவிழாலே பார்க்கும்போது அதற்கான ஒரு தீமே வந்து தீவிரவாத ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு தீம்ல தான் அவங்க அந்த திருவிழாவை ஏற்பாடு செய்யறாங்க லக்னோவில். அதுல போய் தான் பிரதமர் பங்கேற்கிறாரு. அப்போ அவர் பேசும்போது ராமன் எப்படி ராவணனை வீழ்த்தினானோ அப்படி நாமெல்லாம் வந்து நம்ம வந்து தீவிரவாதத்தை வந்து வீழ்த்த வேண்டும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அச்சுறுத்தும் சக்தி அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு. அதாவது நேற்றுக்கு ராவணனும் மோடியும் 2 முறை கைகுலுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று வந்து லக்னோவில் பொதுவாக ராம்லீலா விஷயம் வந்து டெல்லியில் நடக்கிற ராம்லீலாவில் தான் அங்கே இருக்கக்கூடிய பிரதமர்கள் கலந்துருப்பாங்க. முதன் முறையாக ஒரு பிரதமர் வந்து டெல்லியை விட்டு வெளியில் போய் இருக்கிற ஒரு ஊரில் நடக்கிற ராம்லீலாவில் கலந்துட்டு இருக்காரு. அது ஏன் ராம்லீலா எடுத்துக்கிட்டா இது லக்னோ ஏன் எடுத்துக்கொண்டார் என்ற ஒரு கேள்வி இருந்தது. உத்தரப்பிரதேச தேர்தலை மனதில் வைத்து எடுத்துக்கொண்டிருக்கார் என்ற ஒரு பேச்சும் இருந்தது. நேற்று அவருடைய பேச்சு துவங்கும் போதே ஜெய் ஸ்ரீராம்னு துவங்குறாரு, முடிக்கும் போதும் ஜெய் ஸ்ரீராம்னு முடிக்கிறாரு. வழக்கமா வந்து பாரத் மாதா கி ஜெயின் முடிப்பாரு, நேற்று ஜெய் ஸ்ரீராம்னு முடிக்கிறாருன்னு பல இன்டர்பிரிட்டேஷன்ஸ். உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராம்ங்கிற வார்த்தை வந்து அது மிக ஒரு அங்கே வந்து ஒரு மந்திர சொல். அது வந்து பீப்புளை வந்து எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சாதாரணமாக ஒரு சந்தித்துக் கொள்ளும் போது வணக்கம் சொல்வதை கூட வந்து அவங்க ராம் ராம் சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்க. அதில் என்னன்னா அவர் ஏன் உத்தரப்பிரதேசத்தை லக்னோவை எடுத்துக்கொண்டாடுற போது உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்து செய்திருக்கிறார் என்ற ஒரு பேச்சு இருந்தது. அதனால் இவருடைய உரை வந்து ஒரு அரசியல் சார்ந்து பேசுவார் என்று தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வந்து ஒரு உலகம் தழுவின பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பயங்கரவாதம் உலகம் முழுக்க இருக்கிறது, பயங்கரவாதத்தினுடைய நோக்கம் உலகம் முழுக்க இருக்கிற மக்களை அழிப்பது தான் என்று ஒரு மாதிரி ஒரு பாகிஸ்தானை குறிவைத்து பேசியிருக்கிறார். பயங்கரவாதத்தை ஒழிப்பது மட்டுமில்லை, அதற்கு துணை போபவர்களை நம்ம ஒழிக்கணும். அது அவங்க வந்து நீண்ட காலம் அவங்க துணை போய் கொண்டிருக்க முடியாது. அந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து அவர் வந்து நேற்றைக்கே வந்து பேசியிருக்காரு. ஸோ அது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு மாற்றம். அது வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து நேற்றைக்கு அவர் கொடுத்த ஒரு அறிக்கையில் வந்துட்டு நம்ம எல்லோருக்குள்ளேயும் ஒரு ராவணன் இருக்கான். அந்த பெண் குழந்தையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கிற போது சீதாவிற்கு வந்து சீதைக்கு வந்து ராவணன் வந்து இழைத்த அநீதிகளைப் போல வந்து நாம் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இழைத்து கொண்டிருக்கிறோம். பணக்காரர்களானாலும் சரி, ஏழைகளானாலும் சரி, படித்தவர்களானாலும் சரி, நகர்ப்புறத்தில் இருப்பவர்களானாலும் சரி, நம்ம வந்து ஒரு பெண் குழந்தையை வந்து நம்ம விரும்புவதில்லை, அதற்கு பதிலாக ஆண் குழந்தையை விரும்புகிறோம். அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ராவணனுடைய ஒரு வெளிப்பாடு. அதை வந்து நம்ம வந்து நீக்க வேண்டும் என்று நேற்றுக்கு அந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினமாக இருப்பதனால் அதையும் வந்து தொடர்பு படுத்தி அவர் பேசியிருக்கார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா வந்துட்டு ராவணன் சீதையை சிறைப்பிடித்தான் என்பது புராணம். ஆனால் சீதையை வந்து அவன் வந்து துன்புறுத்தினான், அவன் வந்து தன்னுடைய விருப்பத்திற்கு வந்து சீதையை வந்து இணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினான். அப்படி சீதை மறுத்ததுனால அவன் மூஞ்சியில் ஆசிடை ஊற்றினான் என்று வழக்கங்கள் கிடையாது. அது ஆசிட் ஊற்றக்கூடிய ராவணனை விட இன்றைய ராவணர்கள் கொடூரமா இருக்கிறார்கள். ஆசிட் ஊற்றக்கூடிய ராவணர்கள், வகுப்பறையில் வைத்து ஒரு பெண்ணை கொலை செய்யக்கூடிய ராவணர்கள், இன்டர்நெட்டில் கேவலப்படுத்தக்கூடிய ராவணர்கள் இன்றைக்கு தான் இருக்காங்க வந்துட்டு. அதனால் இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால் அந்த ராவணனை கொள்கிற இது வேண்டும். அதற்கு நம்மகிட்ட ராமர்கள் கிடையாது. நாம் தான் ஒவ்வொருவரும் அதை செய்து கொள்ள வேண்டும். இல்லை இன்னொரு அம்சம் என்னவென்று சொன்னால், இதில் இவ்வளோ மோடி அவர்கள் பேசினது சரி, ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி பெண் குழந்தைகள் வந்து கொல்லப்படுவதும் கருவிலேயே இதுபடுவதும் தடுப்பதற்காக வந்து தொட்டில் குழந்தை திட்டம் என்ற ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டது. அதிலிருந்த குழந்தைகள் இப்போது பெரிதாக வளர்ந்து ஒருவேளை அவர்களுக்கு கூட திருமணமாகி அவர்கள் கூட குழந்தைகள் பெற்றிருக்கலாம். அதை போன்ற ஒரு திட்டத்தை நாடு முழுக்க அமல்படுத்துவதற்கு ஏன் மோடி போன்ற தலைவர்கள் முன்வரக்கூடாது? ஏன் மத்திய அரசு வந்து முன்வரக்கூடாது?
அப்போதே வந்து நிறைய விமர்சனம் வரவேற்பு பெற்றிருந்தாலும் கூட இன்னைக்கு கான்டெக்ஸ்ட்ல பாக்கும்போது அதுல ஒரு பேக்வர்டான விஷயங்களா தெரியலையா? இன்னைக்கு அதுல நிறைய குழந்தை உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க நிராகரிச்சாங்க. அப்பவே வந்து அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளானது. அது என்ன சொன்னாங்கன்னா, சில பெண் அமைப்புகள் என்ன சொன்னாங்கன்னா, அது வந்துட்டு பெண் குழந்தையை வந்து நீங்க டிசோன் பண்ணுவதற்கான ஒரு வேண்டாம்னா நீங்க கொடுத்துருங்கன்றத டிசோன் பண்ணுவதற்கான ஒரு ஊக்குவிப்பை இந்த திட்டம் கொடுக்கிறது என்று வந்து அவங்க சொன்னாங்க. ஆனா யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, டிசோன் பண்ணுறவங்க வந்து அதை வந்து கொன்றுவாங்க என்கிற ஒரு நிலை வரும்போது அவங்கள காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகவும் குறைந்தபட்ச இதாகவும் அது இருந்திருக்கு. அது வந்து ஒரு செயல்பாடு பார்க்கும்போது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோல இருந்து ஒரு பெண் குழந்தைகளுக்கான பல திட்டங்களை வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல நம்ம செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பாக்குறோம். as a result of இந்த மாதிரி அது வந்து மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போ ஹரியானாலலாம் வந்து செக்ஸ் ரேஷியோ ரொம்ப லோவா இருக்கு. இப்போ இதில் என்ன விஷயம்னா, இதை வந்து ஒரு மேடை பேச்சின் மூலமாகவோ அல்லது ஒரு சில உதிரியான திட்டங்கள் மூலமாகவோ வந்து இதை வந்து நம்ம செய்த முடியாது. இப்போ பெண் குழந்தைகள் பேரில் வந்து வங்கியில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கணக்கு கூடுதலாக வந்து இது கொடுக்குறோம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் என்ற மாதிரி சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. அதாவது நம்ம மக்களை வந்து எதையெல்லாம் வந்து அவங்களை ஆசை காட்டி இந்த விஷயத்திற்கு கொண்டு வர முடியுமோ அதை வந்து நம்ம செய்து கொண்டு இருக்கோம். ஆனால் இது கூடவே வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், ஒரு சோஷியல் சிஸ்டம், அதை நோக்கி நம்ம போவதற்கான முயற்சிகளும் தேவை என்று தான் நான் நினைக்கிறேன். இதுல நீங்க சொன்னது போல பிரதமர் குறிப்பிட்டு சொல்லிருக்கக்கூடிய இன்னொரு விஷயம், நம்மளா ஒவ்வொருத்தனாலையும் ஒரு ராமரா இருக்க முடியாதுனாலுமே கூட நம்ம ஒரு ஜட்டாயு மாதிரியாவது போராடலாம். அது எப்படி முதல் ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல ராவணனை தடுத்து நிறுத்தியது ஜட்டாயு அப்படின்னு சொல்றது போல, ஜட்டாயு வெற்றி காணவில்லை என்றாலுமே கூட நம்ம ஒவ்வொருவரும் அந்த மாதிரி தங்களால் என்ற முயற்சிகளை செய்ய வேண்டும் அப்படின்னு. அது தீவிரவாதத்துக்கு எந்த அளவுக்கு பொருந்துமோ இந்த பெண் குழந்தைகள் விஷயங்களுக்கும் பொருந்தும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களுடைய பங்களிப்பையுமே கூட அவர் வந்து முன்னிறுத்தி பேசியிருக்கிறார். நம்ம அவர் பேசிய தீவிரவாத விஷயங்களுக்கு நம்ம திரும்ப வந்தோம். ஆனால் காபூல்ல நேற்று பார்க்கும்போது ஒரு மசூதியில ஒரு தீவிரவாத தாக்குதல் சம்பவம் நடக்கிறது. அங்க திடீர்னு உள்ள ஒருத்தர் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்துகிறார், அங்க மக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற அந்த துரதிருஷ்டமான ஒரு செய்தியும் நம்ம இன்னைக்கு காலையில பாக்குறோம். பிரதமர் மோடி சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு ஒரு சாராம்சத்திற்கு இந்த ஒரு சம்பவம் வலி சேர்க்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். தீவிரவாதத்திற்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எந்த ஒரு மார்க்கமும் கிடையாது, எந்த ஒரு ட்ரெடிஷனும் கிடையாது, அது வந்து மனித தன்மைக்கே எதிரானது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாரு. அது இந்த காபூல் சம்பவம் மீண்டும் நிரூபிக்கிறது. பொதுவாக இருக்கக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு தவறான கருத்து, ஒரு இஸ்லாத்துடன் தீவிரவாதத்தை இணைத்து பேசக்கூடிய ஒரு கருத்தை வந்து அதை முறியடிக்கும் விதமாக தான் இருக்கு. ஏன்னா ஒரு மசூதியில தாக்குதல்னு சொல்லும்போது they are the victims here. ஸோ அப்போ எந்த ஒரு மார்க்க ரீதியாக செய்யக்கூடிய பட விஷயம் இல்லை, மனிதருக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறத மோடி நேற்று சொல்லியிருக்கிறார். இந்த விஷயமும் அதை நிரூபிக்கிறது அப்படின்னு. ஆமாம், மனிதருக்கு எதிரான குற்றம் என்பதில் வந்து சந்தேகமே இல்லை. ஆனால் இது வந்து அங்கே காபூலில் நடந்த தாக்குதல் வந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல், மதங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உள்ளரசியல், இரண்டு பிரிவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மோதல், அதற்கு வந்து அவங்க பழி வாங்கிக் கொள்வது, அந்த மாதிரியான விஷயங்களும் அதில் இருக்குது. இல்லை என்ன கவனிக்கப்பட வேண்டியது என்று கேட்டால், ஒரு கருத்து வேறுபாடு என்பது இருக்கிற போது அல்லது ஒரு அதிகார போட்டி என்பது இருக்கிற போது அதற்கு வந்து ஆயுதத்தை துணையாக கொள்வது என்கின்ற அந்த வழிமுறை தான் வந்து அதை பயங்கரவாதத்தினுடைய அடிப்படையான ஒரு எசன்ஸாக வந்து அது இருக்கிறது. அப்போ அந்த நிலையை வந்து நம்ம வந்து சரிப்படுத்தாத வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த பயங்கரவாத தாக்குதல்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. அவர் சொல்கிற மாதிரி அதற்கு எல்லை கிடையாது. இப்போ இந்த முதல்வருடைய உடல்நிலை பற்றிய செய்திகள் வந்ததுனால ஒரு செய்தி வந்து பத்திரிகைகள் அதிகமாக பேசப்படாமல், ஊடகங்கள் அதிகமாக பேசப்படாமல் அமுங்கி போய்விட்டது. அக்டோபர் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன் வந்து கடையநல்லூரில் வந்து ஒரு சஸ்பெக்டட் ஐஎஸ் டெரரிஸ்ட் என்று ஒரு பேசப்பட்டது விரிவாக இதே நிகழ்ச்சியில் கூட நம்ம பேசணும். அதை வந்து கைது செய்யப்பட்டு போனார். அவர் இங்கே யோசிச்சு பாருங்கள், கடையநல்லூரில் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து சிரியா வரைக்கும் போகக்கூடிய வந்து ஒரு சூழ்நிலை வந்து அவ்வளோ எளிதாக போய் அங்கே பயிற்சியும் பெற்று திரும்பியும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்கிறத பார்க்கிற போது அதற்கு வந்து எல்லைகள் கிடையாது என்பது தான் அதை வந்து அது மறுபடியும் அது நிரூபிக்குது. இதற்கு அடிப்படையான விஷயம் வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் வந்து அடிமையாகி விடாமல் அதை வந்து குறித்து கேள்விகள் எழுப்பவும் யோசிக்கவும் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலையை வந்து நம்ம அடைகிற வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களை வந்து மனித குலம் எதிர்கொண்டே தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
நேற்று பிரதமருடைய உரையில இன்னொரு அம்சம் பார்க்கும்போது அவர் தீவிரவாதத்திற்கு துணை போபவர்களை நாங்கள் வந்து சும்மா விட்டுற முடியாதுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்கிறாரு. ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு மெசேஜை மீண்டும் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இதுல திரும்பவும் வருகிறது. இந்த ஒரு விழாவின் மூலமாக இன்னுமே ஏன்னா இப்போ நம்ம தொடர்ந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதியில வந்து தாக்குதல்கள் அங்க தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையும் நம்ம பார்க்கிறோம். இன்னுமே அந்த நிலை ஓயாத ஒரு பிரச்சனை இல்லை. இன்னமும் ஒரு தீவிரவாத நாடு அப்படின்ற ஒரு பாகிஸ்தானை அடையாளப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இன்னுமுமே அந்த மத்திய அரசாங்கம் நாங்க அந்த முயற்சியை கைவிட்டு விடவில்லை, இன்னமும் அந்த இதுல தான் இருக்கோங்கிற ஒரு மெசேஜ் திரும்ப பாகிஸ்தான். நிச்சயமா அது வந்து தொடர்ந்து இதை போன்ற இன்னும் சில மாதங்களுக்கு இதை போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் இந்திய அரசு வந்து அந்த ஊரி தாக்குதலுக்கு பிறகு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறது. வந்து சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை முடக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் வந்து பாகிஸ்தானோடு நாங்கள் வந்து கிரிக்கெட் ஆட மாட்டோம் என்று சொன்னதை வந்து அவங்க வந்து இப்போ அதை வந்து இதில் போய் சர்வதேச கிரிக்கெட் கண்ட்ரோல் போர்டில் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்னு பாகிஸ்தான் தலைவர் சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. அதாவது சினிமா கூட இங்கே ஓடக்கூடாது, இங்கே இருக்கிற நடிகர்கள் கூடாது என்று ஒரு குரல் எழுந்திருக்கிறது. அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இராணுவம் என்பதிலிருந்து தாண்டி அரசியல் என்பதிலிருந்து தாண்டி சமூக விஷயங்கள், விளையாட்டு விஷயங்கள், கலாச்சார விஷயங்கள் எல்லாவற்றிலும் வந்து அது வந்து பரவி கொண்டிருக்கிறது. அப்போது இந்தியா வந்து தன்னுடைய எதிர்ப்பை எல்லா முனைகளிலும் பாகிஸ்தானுக்கு எதிராக தீவிரப்படுத்துவது என்கின்ற ஒரு நிலையில் வந்து அது இறங்கி இருக்கிறது என்பதை தான் அது வந்து வெளிப்படுத்துகிறது. அது இன்றைய சூழ்நிலையில் அது தேவை என்பதாகவும் கூட இருக்கிறது. அந்த ஊரில் நடந்த ஒரு மிக மோசமான ஒரு தாக்குதலுக்கு பிறகு நம்ம இவ்வளவு கடுமையாக இல்லாமல் இருந்தால் நாம் ஒரு மென்மையாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டால் அது மேலும் மேலும் இதை போல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதனால் இதை போன்ற ஒரு பாஸ்சர் அதாவது கடுமையாக இருக்கிறோம் என்கின்ற ஒரு நிலை, ஒரு தோற்றத்தை வந்து இந்தியா ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ரைட். ஸோ கடைசியாக மோடி அவர்களுடைய ஸ்பீச்சில் முதல்ல நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த ஒரு உள்ளூர் அரசியலும் இருக்கிறத நம்ம பார்க்க தான் முடிகிறது. ஒரு ராமர் தொடர்பான விழா, தசரா தொடர்பான விழா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது. அதோடைய ஸ்பீச்சில் ரொம்ப கவனமாக ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறத பயன்படுத்தி தன்னுடைய உரையை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது உத்தரப்பிரதேச தேர்தல் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இது மீண்டும் அங்கே வந்து அவர் ஒரு இந்துத்துவ அரசியலை, ராமனை வைத்த அரசியலை முன்னெடுக்கிறார்களோ பாஜக அப்படிங்கிற விமர்சனம் வந்து விடாதா? ஆமாம், அதுதான் நான் என்ன எதிர்பார்த்தேன் என்று சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது, ராம்லீலா நடக்கிறது, இவர் போய் லக்னோவில் போய் கலந்து கொள்கிறார் என்கிற போது ராம் ஜென்ம பூமி பிரச்சனைகளையோ அல்லது அந்த ராமரை மையப்படுத்தின பிரச்சனைகளையோ தேர்தலின் பொருட்டு அவர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று நான் எதிர்பார்த்தேன். ஏனென்றால் பாரதிய ஜனதா என்பது வந்து ஒரு அந்த ஹிந்து முஸ்லீம் இடையே வந்து ஒரு போலரைசேஷனை ஏற்படுத்தி தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி கொள்கிற ஒரு அணுகுமுறையை தான் கடந்த காலங்களில் வந்து அது பின்பற்றி வந்திருக்கு. அதனால் இந்த முறையும் அதை போன்ற ஒரு அணுகுமுறைக்கு ஆனால் ஒரு விதை இங்கு ஊன்றப்படும் அல்லது ஆரம்பம் இங்கு நிகழ்த்தப்படும் என்று நான் நினைத்தேன். வந்துட்டு அது வந்து வெளிப்படையாக இல்லை என்பது அந்த உரையில் வந்து இருக்குது. அதை லேசாக அதை வந்து மறைமுகமாக கூட மட்டுமே அதை வந்து ஒரு சடங்கு போல் அதை தொடங்கி அந்த ராம் பெயரை உச்சரித்து விஷயத்தை தொடங்கியிருக்காரு. அதனால் இதை அப்படியே விட்டுற போகிறாங்களா, அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிற கேள்விகளும் அதில் இருக்கிறது. ஸோ தொடர்ந்து அவர்களுடைய செயல்பாடுகள் மூலம் அதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக நேற்று பிரதமர் பேசிய விஷயங்களில் பல்வேறு வரவேற்கத்தக்க அம்சங்களை அவர் கூறியிருக்கிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக, அதே போல பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய புராணங்களுடன் ஒப்பிட்டு மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மக்களும் இதில் பங்களிக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்கள், பாகிஸ்தானுக்கு ஒரு மறைமுகமான ஒரு மெசேஜும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படி பல்வேறு விஷயங்கள் வரவேற்கத்தக்க அம்சங்களை, சமூகத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை களைய வேண்டும், கெட்ட விஷயங்களை களைய வேண்டும், அதற்கான ஒரு சிம்பலாக, ஒரு சைனாக நாம் ராவணனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர புராண ராவணனையே நாம் திரும்ப திரும்ப குறிப்பிட்டுக் கொண்டிருக்க கூடாது என்பது போன்ற விஷயங்கள் வரவேற்கத்தக்க விஷயங்களாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் மீண்டும் உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு என்று சொல்லும்போது உத்தரப்பிரதேச தேர்தலை நோக்கிய நகர்வா என்ற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்து கொண்டிருக்கின்றன. அடுத்தடுத்த நாட்களில் உத்தரப்பிரதேச தேர்தலை நோக்கி என்ன மாதிரியான பிரச்சாரங்களை பாஜக தீவிரமாக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்களே, தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த மாலன் அவர்களுக்கு நன்றி. தொலைபேசி வாயிலாக இணைந்த விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.